श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலேயும் சுவாமி எம்மாவுடைய திவ்யகாட்சிய விசேஷத்தினாலேயும் நியமனத்தினாலேயும் அவருடைய ஆகியிலே அவருடைய சன்னதியிலே 1000வது ஆண்டு விழாவுடைய நிகழ்ச்சியை முன்னிட்டு நேற்றைய தினம் முன்றைய நாள் தொடங்கி இந்த கம்பராமாயணம் என்ற அனுபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ராமாயணம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான், நான் ஒன்றும் மாற்றி சொல்ல போவதில்லை. ஆனால் அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சில சூட்சும விஷயங்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்கதமான நமக்கு தெரியாத சில விஷயங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த விஷயத்திலே நேற்றைய தினம் சக்கரவர்த்தி திருமகனாக தசரதன் பிள்ளையாக என்று அனுபவித்தோம். ஏன் இந்த தசரதன் என்ற அந்த தசரதனுடைய குலம் சூரிய குலம். அந்த சூரிய குலத்தில் முன் தோன்றவர்கள் எல்லாருமே ஒருவர் கூட அந்த சத்தியசனம், அதாவது உண்மையை பேசுகிறதை தவிர்த்து யாரும் இல்லாததினாலேயும் ஒரு பெரிய இடத்திலே பிள்ளையாய் பிறக்க வேண்டும் என்று எம்பெருமானே திருவுள்ளத்தாலேயும் இவன் எம்பெருமான் விரும்பினான், ஸ்ரீயப்பதியா சர்வேஸ்வரனான எம்பெருமான் இவனுக்கு பிள்ளையாக வேணும் என்று எம்பெருமான் கடாட்சம் பண்ணினான். ஆகவே 60000 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்து சாட்சாத் சர்வேஸ்வரனான எம்பெருமானே பிள்ளையாக பெருமையான பாக்கியம் பெற்றவன் தசரதன் என்று கொண்டாடுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். தசரதன் பெரிய பாக்கியவான், வசுதேவன் பெரிய பாக்கியவான், தேவகி பெரிய பாக்கியவதி. அதுபோல சரி வசுதேவனும் சரி. ஸ்ரீராமாயணத்திலே ஆங்காங்கே பல இடங்களிலே கண்ணபெருமானுடைய பிரபாவங்களையும் லேசாக தொடுகிறான் கம்பன். சூக்ஷ்மார்த்தமாக வெளிப்படையாக இல்லை, இவன் அனுபவிக்க வந்தது ராமாவதாரம் தான். ஆனால் பல இடங்களிலே கிருஷ்ணாவதாரத்தை சேர்த்து அனுபவிக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய மகளிருடைய பெருமைகளை எல்லாம் பேசுகின்ற கம்பன் அழகாக அங்கே இந்த கண்ணன் பெருமானுடைய செட்டிதங்களை சொல்லி போகிறார். நாம் அனுபவித்தோம் அல்லவா, சரையூ நதிக்கு கண்ணன் பெருமானை ஒப்பிட்டானல்லவா கம்பன். ஆக இப்படி இந்த இடத்திலே விஸ்வாமித்திர மகரிஷி, அதாவது ஸ்ரீராமாயணத்திலே மூன்று பகுதியாக பிரிக்கலாம். அதிலே முதல் பகுதி அவதாரிகை என்றும் அவபிரான் எதற்காக பிறந்தான் என்பதை நேற்று தினம் அனுபவித்தோம். அவதாரம் என்பது எதற்காக, ராமாவதாரம் எதற்காக, மண்ணின் பாரங்கள் நீக்குவதற்கு வடமதுரை பிறந்தான் என்று கண்ணன் பெருமானை சொல்லப்படுகிறது. இங்கே ராமபிரான் பிறந்தது தர்மத்தை நிலைநிறுத்த தர்மத்தின்படி நடக்க வேண்டும் என்று நடந்து காட்டுவதற்காக ராமாவதாரம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று சொல்லப்பட்டது. ஒரு தர்மத்துக்கு ஒரு உருவம் இருக்க வேண்டுமானால் அது ராமபிரானை குறிக்கும். ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று வேதசாஸ்திரங்கள் இதிகாச புராணங்கள் சொல்கின்றன. அப்படி அந்த ராமபிரான் பிறந்தான், வளர்ந்தான். உடனே எடுத்தவுடனே விஸ்வாமித்திர மகரிஷி வருகையை காட்டுகிறான் கம்பனும் சரி வால்மீகியும் சரி. ஏனென்றால் இவன் பாடசாலையிலே படித்து, அதாவது வசிஷ்டருடைய வால்மீகியுடைய வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே புகுந்து பல கல்விகள் கற்று அவரிடம் கல்வி தேர்ச்சிகள் பெற்றுவிட்டான். எப்படி கண்ணன் பெருமான் பிறந்த அன்று எப்படி ஆய்ப்பாடிக்கு போனானோ அதுபோல இந்த ராமபிரான் அவதாரம் சொன்ன உடனே அடுத்த சில ஸ்லோகங்களிலேயே விஸ்வாமித்திர மகரிஷி வருகின்ற வைபவம் வருகிறது. அந்த விஸ்வாமித்திரன் என்பவன் யார் அழகாக காட்டுகிறான் கம்பன். மடங்கள் என்றால் சிம்மம், சிம்மம் போன்ற வலிமையை உடைய தசரதன். தசரதனை சொல்கிறார். தசரதன் கிட்ட சர்வசக்தி படைத்த பிரம்மா, அதாவது பிரம்ம ரிஷி என்று பட்டம் பெற்ற கௌசியன் என்கிற முனி,
அவன் தான் விஸ்வாமித்ரனாக ஆனான். விஸ்வாமித்ரன் என்ற பெயருக்கு அர்த்தம் விஸ்வா என்றால் உலகம், உலகத்திற்கு மித்ரன் என்றால் நண்பன், உலகத்திற்கு நண்பன் என்று சொல்ல நன்மையை தந்தவன் அல்லது நன்மையாக இருப்பவன் என்று அர்த்தம். இந்த விஸ்வாமித்ர மகரிஷி எப்படி வந்தான் தசரத சபைக்கு? முன்னர் மண்ணுயிர் அடங்கலும் உலகம் வேறமைத்து தேவரோடு உலகம் அடங்கலும் உலகம் அடங்கலும் வேறமைத்து இதே வம்சத்திலே வந்த இதே படைத்தாளவா எல்லாரையும் படைத்த தேவரோடு இடங்களையும் பிரம்மாவையும் படைப்பேன் என நான் பிரம்மாவை சிரிப்புடுவேன் என்று தொடங்கிய துணியுரு முனிவன் தோன்றினான். தோன்றினான் தோன்றுதல் என்றால் பிறந்தான் என்று அர்த்தம். தோன்றுதல் இவ்விடத்திற்கு வந்தான், இங்கே தசரத சபைக்கு வந்து சேர்ந்தான். அதேதான் ஆண்டாள் சொல்றார், ஆயர் தோன்றும் மணி விளக்கு ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்கு. ஏற்கனவே ஒரு இடத்துல எங்க வசுதேவன் தேவிக்கு மதுராவிலே பிறந்தான். ஆனால் ஆயர் தோன்றினான். சூரிய உதயம் ஓரிடத்திலே தோன்றுகிறது, அது சற்று வெளிச்சம் வந்த பிறகுதான் தெரிகிறது அது கண்ணுக்கு. ஆக சூரியன் அழிவதில்லை. இப்ப இங்க இல்ல சூரியன் நிச்சயமே இல்லை. இதே போல சூரியன் வேறு ஒரு இடத்துல இருக்கிறான். அப்போ நம்ம ஊருக்கு சூரியோதயம் அப்படி தோன்றினான். எப்படி தோன்றினான்? உபச்சாரங்களை செய்தான். அப்ப விஸ்வாமித்ரன் தசரதனை புகழ்கிறான் ஒரு பாடலில். எப்படி? முனிவரும் இமயவரும் இடையூறுடையால் என்னை போன்ற முனிவர்களும் ஏன் தேவர்களும் கூட இடையூறு துன்பங்கள் ஒன்று வந்ததால் பன்னகமும் நகுழி பணியாய் பார்க்கடலும் பதுமவீட தன்னகரும் கற்பகநாட்டை அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லது புகழுண்டோ? ஐயா, என்னைய முனிவர்கள் பல பேருக்கு ஏதாவது கலங்கள் வந்ததுன்னா நாங்கள் எங்கே வருவோம் அப்படின்னா அயோத்தியே உன்னுடைய சன்னதியில வந்து நின்று எங்கள் முறையிடுவோம், எங்கள் குறைகளை தெரிவிப்போம். குறைகளை தெரிவித்தால் அந்த குறைகளை நீக்குகிற சர்வ சக்தியை படைத்தவன் யாரு? நீ. இவ்வளவு பெருமைகள் பெற்ற முதலிலே புகழ்ந்தான். ஏன் என்றால் தன்னுடைய காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக. ஒருத்தரை புகழ் சொல்ல உண்டா அப்படின்னா அந்த காரியம் ஆகிவிடும் அல்லவா? அதுபோல தசரதனை புகழ்கிறான் யார்? விஸ்வாமித்ரன். என்ன மாதிரி முனிவர்களுக்கெல்லாம் ஏதாவது தாட்டங்கள் வந்ததல்ல, தசரதனை தவிர அயோத்தியை தவிர வேறு புகழிடம் உண்டோ என்று சொன்னான். உடனே தசரதன் கேட்டான், சரி எதற்காக வந்தீர்? எல்லா விஷயத்தை கேட்டான். தசரதன் கேட்கிறான், இப்போ எதற்காக வந்தீர்? என்னை தேடி வந்து அயோத்திக்கு வந்த காரணம் என்ன? யாராவது வந்த உடனே முதல்ல தீர்த்தம் கொடுத்து அவளை வரவேற்று உள்ளே வரவேற்று அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும். இதெல்லாம் நீங்க மகாராஷ்டிரா வச்சுருக்கா. எந்த வீட்டுக்கு முதல்ல நீ யாருன்னு தெரிய வேண்டாம், யாரும் உனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் முதல்ல ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணி சாப்பிடு. அப்புறம் தான் என்ன எது விசாரிப்பா. ஏன்னா அந்தவளை முதலிலே தீர்த்தம் கொடுத்துதான் உபச்சரிக்க வேண்டும். தீர்த்தம் சாப்பிடாதா இருந்தாலும் கூட தீர்த்தம் அப்படின்னு கேட்கணும். தீர்த்தம் கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி இந்த தசரதன் எல்லாத்தையும் பண்ணா. இப்ப முனிவரை பார்த்து கேட்கலாம், நீ வந்த கேள்வி என்ன?
எதற்காக வந்தீர் அப்படி அதாவது தருவனம் தருவம் என்றால் இமயமலையிலே வசித்துக் கொண்டிருந்த விஸ்வாமித்திரன் இங்கே இந்த வனத்துக்கு வந்தான். தருவனத்துள் யான் இயற்றும் தவவேள்விக்கு நான் செய்கின்ற யாகத்திற்கு இடையூறாக சென்றனை காண வெகுளிய நிழலை இந்த தவம் செய்தவர்கள் அவர்களை எல்லாம் இந்த நிழலினால் இரவு வேளையிலே சஞ்சரிக்கின்றவர்கள் அவளுக்கு சஞ்சாரம் அதாவது இரவு வேளையில் தான். அப்படி நடக்கக்கூடிய இங்க என்ன சொல்ற அப்படி யார் சொன்னா அவன் இப்பொழுதுதான் பாடசாலை முடிஞ்சு அவன் வந்திருக்கான். அவன் சின்ன பையன். அதுக்கு வால்மீகி ராமாயணத்துல அற்புதமான ஒரு ஸ்லோகம் சுவாமி பெரியவாச்சான்பிள்ள அற்புதமான ஒரு ஸ்லோகம். ராமே ராஜீவலோச்சனஹ ஊனஷோடசம் 14 வயது. சோடசம் என்றால் 14. இப்பொழுதுதான் 14 வயது நிரம்பிய பாலகன். போர் பயிற்சி இல்லாதவன். ஓர் பயிற்சி பயிற்சி கையிலே காட்ட முடியாத சின்ன வயசு. அப்பதான் இந்த விஸ்வாமித்திரன் உன்னுடைய பிள்ளைகள் 4 பேர் இருக்காளே, யாரு? ராம லக்ஷ்மண பரத சத்ருகன். சிறுவர் 4வரில் அதாவது கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி. கரிய செம்மல் கண்ணையில் அவன் ஒருவனை தந்திடுதி. இப்போ தசரதனுக்கு உடம்பெல்லாம் வேகல். சுவாமி நானே சொல்றேன், பலசாரி தசரதன் 10 திக்குகளையும் எதிரியே இல்லாதவன். அப்படிப்பட்ட நானே சொல்றேன், 16,000 ஆண்டுகள் தவறிருந்து இப்போதான் ஒரு பிள்ளையை பெற்றேன். அந்த பிள்ளையும் இன்னும் வயசுக்கு வரல, சின்ன வயசு. அந்த பிள்ளையை வந்து யுத்தத்திற்கு கூடுகிறேன், இந்த வாக்குகளை அழிக்க என்ற வார்த்தை என்னாச்சான்? அமரம் உயிர் உறக்கும் பொருளும் ஊற்றின் ரசனுடைய உயிர் போற மாதிரி அந்த ஊற்றில் சொன்னான். அதாவது யமதர்மராஜன் வந்து நின்று, யமதர்மன் வந்து முன்னாடி நின்று உன் பிள்ளைய குரு அப்படின்னு கேட்கிற மாதிரி வார்த்தைகளை கேட்டானா விஸ்வாமித்திரன். இதுக்கு பல வாத விவாதங்கள் நடக்கிறது. கடைசியிலே தசரதன் சொல்றான், பழி இதுவே பணிநீர் கங்கை பாயூற்று சடையானும் புறந்தரனும் நன்மனும் புகுந்தேயும் இடையூற்றுக்கு இடையூறாக யான் காப்பன். நான் காக்கிறேன். பிரம்மா வந்து யோகத்தை தடுக்கிறானா, நான் வந்து காப்பாற்றுறேன். ருத்ரன் உங்களுடைய யாகத்தை தடுக்கிறானா, நான் வந்து காப்பாற்றுறேன். எழுக வேள்விக்கு பெருவேள்விக்கு எழுக என்றான். அப்ப பக்கத்துல இருக்கிற வசிஷ்ட மகரிஷி அவருடைய குரு சொன்னார், அப்பா தசரதா, நீ நினைச்சுட்டு இருக்க இவன் ராமபிரான்னு. அவன் சொல்றார், யாரு? விஸ்வாமித்திர மகரிஷி. வால்மீகி ராமாயணத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு தான் ஆரம்பிக்கிறது ஸ்லோக ராமாயணம். 25 பக்கம் வியாக்கியானம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு 25 பக்கம் வியாக்கியானம் பண்ணியிருக்கான் பிள்ளை. என்ன அப்படின்னா, அந்த சொல்றார் தசரதன் அப்படி வருஷமே அப்ப சொல்றார், மகாத்மானம்
ராமம் சத்யபராக்கிரமம். இந்த ராமன் யார் என்பது எனக்கு தெரியும். அகம் வேதி, நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். கையிலே புல்லை உடைய நான் அறிவேன், கையிலே வேலை உடைய நீ அறிய மாட்டாய். நான் புலித்தோலிலே அமர்கின்ற நான் அறிவேன், நீ சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீ அறியாய். நான் பல 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 தவங்களில் இருந்து யாகம் செய்து பலவிதமான பெயர்களை பெற்றேன். ஆனால் உன்னானது முடியாது. நீ சீரிய சிங்காசனத்திலே இருக்கிறாய் என்றெல்லாம் பலவிதமான வாதங்கள் பண்ணினோடனே வசிஷ்டர் சொன்னார், அப்ப பக்கத்துல இருந்த வசிஷ்டம் சொன்னவனுடைய குலகுரு, ஏ தசரதா, அவன் நின் நகர்க்கு என்ன அழகான தமிழ் கம்பராமாயணம், நின் நகர்க்கு உறுதி ஏது நாள், பல சிறப்புகள் சேரக்கூடிய நாள் இன்றைய நாள். வசிஷ்டன் தெரியாதா? இப்படி என்ன கேட்கிறானோ அந்த ராமபிரானை அனுப்பி நீ நகர்க்கு உறுதி ஏழு நாள் இப்படி போயிருக்கணும், நீ மறக்கலாமோ கூறினான். உடனே ராமன் தசரதன் ராமன் வரவழைக்கிறான். ராமபிரானுடைய அரண்மனை எங்கேயோ இருக்கு, தசரனுடைய அரண்மனை இங்க இருக்கு. அந்த காலத்துல அரண்மனைன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இன்னைக்கு பார்க்கலாம். அயோத்தியில தசரனுடைய அரண்மனை ஒரு இடத்துல இருக்கு, ராமபிரான் பிறந்த கௌசல்யோட ஒரு இடம் இருக்கு, அதுக்கு அடுத்து கைகேயி பவனம் ஒரு இடத்துல இருக்கு. இப்படி ஒண்ணு அந்த காலத்துல இருக்குன்னா இப்ப காலத்துல புதுசா கட்டியிருப்பா, எல்லாம் பண்ணிருப்பான். அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், இங்க இருந்து கார் ஏறினா நம்ம சமைக்கும் போது கார் உபயோகப்படுத்துறோம். இந்த தூரத்துல கிடைக்க நம்மளால முடியல. அந்த காலத்துல இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனா தேர் ஓட்டிட்டு போய் ஊட்டிட்டு வரணும். அவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் இருக்கும். அப்போ இந்த தசரதன் பார்த்தான், இனிமே மறுத்து சொல்ல முடியாது. ஏன்னா தசரதன் வசிஷ்டன் சொல்லிட்டான், குலகுரு சொல்லிட்டான், குலகுரு சொல்லிட்டான், ராமனை அனுப்பி என்ன சொல்றான், குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன், அது தசரதன், குருவின் வார்த்தை வாசகம் கொண்டு கொற்றவன். நன்னா கவனிக்கிற வார்த்தை அழகா கவனிக்கவே போறான். திருவின் கழிவனை, திருவின் கழிவன், இன்னும் கல்யாணம் ஆகல, மிதிலானுக்கு போகல, வீட்டுல ஒடிக்கல. ஆனால் இப்போவே தசரதன் திருவின் கழிவனை போய் திருவின் கழிவனை அழைச்சிடுவான். திருவின் கழிவன் யாரு? பெரிய பிராட்டியாருடைய கணவன். இந்த இடத்துல திருத சீதா பிராட்டி. ஆனால் வேறு வாரியாக பார்த்தால் சிறியப்படியான இரண்டு ராமபிரான. ஆனால் திருவின் கழிவன், இதைத்தான் ஆழ்வார் சொல்ல, திருவுக்கும் திருவாயில்வா தெய்வத்துக்கு உருவச் செஞ்சுடலாழி உலகம் ஒருவா திருமார்பா. இந்த திருவிழாவார் பாசம். அப்படியே இந்த திருமகள் என்னோடும் வந்து ஒரே பாசுரத்துல ஒரே பாடல இங்கே சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சு ராமபிரான் அந்த புறத்திலிருந்து கிளம்பி இங்க வந்து அருள் சேர்ந்தனன். அருள் சேர்ந்த தசரதன் பக்கத்துல வந்து சேர்ந்தால் யாரு? அறிவின் உம்பரான். இது ராமபிரானுக்கு கிடக்கூடிய ஒரு வார்த்தை. அறிவின் உம்பரான். உம்பர், அம்பர், இம்பர் அப்படின்னு 3 வாக்கியம் இருக்கு. அதாவது பாசத்தில் எங்கோ இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கு பேர். உம்பர்னா யாரு? தேவர்களுக்கு பேர். இம்பர்னா இங்க பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு பேர். அம்பர், அம்பரே தண்ணீரே சோழர் அருள் செய்யும் நாட்கள் சொல்றாங்க இல்லையா? அம்பர், இம்பர், உம்பர் 3 பேர். இம்பர் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவா, உம்பர் அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்குவா. அதனால என்ன சொல்றாங்க கம்பன்? அறிவின் உம்பரான். அதாவது மற்ற தேவதைகளுக்கு பிரம்மா ருத்ரன் என்ன ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானம் ஆமா எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டது.
ஆகையினாலே இவன் யாரு? சர்வஜ்ஞன், அறிவும் அறிவும் உம்பரான். சர்வஜ்ஞத்துவம், சர்வஜ்ஞத்துவம் எல்லாவற்றையும் எக்காலத்திலேயும் எங்கிருந்தாலும் அறிபவன். அதுதான் சர்வஜ்ஞா என்று நம்முடைய சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். சர்வஜ்ஞா கஜத்திரயத்தில் சுவாமி எம்பெருமான காட்டார். சர்வஜ்ஞனாய் அப்படின்னா சர்வஜ்ஞனாய் எல்லா காலத்திலேயும் எல்லா பொருளிலேயும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பொருளின் தன்மையை அறிபவன் சர்வஜ்ஞன். அப்படி ராமன் லக்ஷ்மணனோடு வந்தான். முனிவர் கையில காட்டி கொடுக்குறான். அதாவது தசரதன் அப்படி முனிவர் கையில ஒப்படைக்கிறான். யாருன்னா அழகான வந்த நம்பியை, நம்பி என்றால் சகல கல்யாண குண பரிபூர்ணன். இந்த நம்பிங்கிற வார்த்தையை முதல்ல பிரயோகம் பண்ணது யார் தெரியுமா? நம்ம ஆழ்வார், திருவங்கை ஆழ்வார். நம்பி என்று கொண்டாடுகிறார். திருக்குறுங்குடியை நான் கண்டபின் திருக்குறுங்குடி நம்பி என்று ஆழ்வார் பெருமாளுக்கு நம்பியின் முதல்ல பெயர் கொடுத்தது யாரு? திருவங்கை ஆழ்வார், ஆழ்வார். ஆழ்வார்கள் கொடுத்து ஆழ்வாருக்கு நம்பிங்கிற பதத்தை எழுதுகிறார் முதலகிரி ஆழ்வார். அப்ப எம்பெருமானுக்கு நம்பீர் வேறு, ஆழ்வார்களுக்கு நம்பீர் வேறு. அதற்கு பிறகு ஆவலித்த ஆச்சாரியர்களுக்கு திருக்கோட்டியூர் நம்பி, திருமலை நம்பி, பெரிய நம்பி என்று இந்த நம்பி நம்பி என்கிற வாசகம் ஆழ்வார்ட்டென்று கற்றுந்தான் கம்பன். அதாவது சொல்றான், நம்பியை தன் தம்பி தன்னோடும் வந்த நம்பியை தன்னோடும் தம்பியை கொடுத்தானாம். ஏன்னா யாரு தசரதன், தம்பினா யாரு? லக்ஷ்மணன். ராமனை விட்டு பிரியாத லக்ஷ்மணன் அல்லவா, அவரை விட்டு பிரியாத சத்ருன் அல்லவா. அவன் கேட்டது யாரு? மட்டும்தானே கொடுத்துடும். ஆனால் வந்த நம்பியை தம்பி தன்னோடும் தம்பியை சேர்த்து கொடுத்தானாம். ஏனால் இத்தனை நாளில் ஒரு முனிவரோடு வாதம் பண்ணினதற்கு தண்டனையாக, அல்லது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அல்லவா. அவன் கேட்டது நம்மளானே, இவன் அனுசரி எப்படி சேர்த்து எடுத்துப்போம், ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்துப்போம் என்று வந்த நம்பியை தம்பி தன்னோடு முந்தை நான் மறை முனிவருக்கு காட்டி, அந்த முனிவரை காட்டி அப்ப சொல்றான், நல் தந்தை நீ கணித்தாயும் நீ இவருக்கு எவருக்கு ராமலக்ஷ்மணர்களுக்கு இனிமே தந்தை நீ கணித்தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தன் உனக்கு தத்து கொடுத்து யாருக்கு? விஸ்வாமித்திர மகர்ஷி கையில கையடை படணும், கையில கொடுக்கறது. ஆணி கிரகணம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆணி கிரகணம், கன்னிகா தானம் ரெண்டு சொல்றோம். கன்னிகா தானம் என்பது பெண்ணை பெற்றவர்கள் செய்வது. ஆணி கிரகணம் என்பது ஆண் மகனார், அதாவது பிள்ளை வீட்டுக்காரா போடுறது. பாணி கிரகணம் செய்து கொள்வதாய், கன்னிகா தானம் செய்து கொடுப்பதாய். ஆணி கிரகணம் கையாலே கையை பிடியும் என்றான் தசரதன். தசரகன் சீதா பிராட்டியை சொல்லும்போது அங்க சொல்றான், இருந்தான் அங்க வரும்போது பாருங்க. அப்போ எந்தை தந்தன் இதற்கு என்றான். பயன்படுத்தணுமோ அத்தனை விதமாக பயன்படுத்திக் கொள். இயைந்தனன், அதாவது ஆணை என்ன நினைக்கிறானோ என்ன சொல்றானோ அதை நீ செய்வாயாக. எப்படி? தந்தை வார்த்தையை எப்படி காப்பாற்றுவான் நீயோ, பின்னாடி வரப்போது இப்போது சொல்றான். தந்தை வார்த்தையை எப்படி காப்பாற்றுபவன் நீயோ அதே போல உனக்கு தந்தையை தனி தாயும் நீ அப்படின்னு கிளப்பிட்டா. ரெண்டு பேரும் கிளம்பிட்டா. யாரு? விஸ்வாமித்திர மகரி லக்ஷ்மணன் கிளம்பிட்டா. அதுக்கு அழகா பாடல் போடுறாங்க கம்பன். ஒரு பாலைவனத்தை கண்டார்கள். அதாவது தாழையை வசிக்கக்கூடிய இடம் அந்த பாலைவனம்.
அவள் வசிப்பதினாலே வசிப்பதினாலே அது பாலைவனமாக ஆயிற்று. சோலைவனமாக இருந்தது, ஆனால் தாடகை வசிப்பதினாலே அது பாலைவனமாக ஆயிற்று. அந்த பாலைவனம் எப்படி இருந்தது? அப்படியே கம்பன் அழகாக காட்டினான். ஆவரும் இருவினை செத்து தள்ளலும், அதாவது புண்ணிய பாபங்கள் முதலானவனை விட்டொழித்த யோகிகள், அதாவது ரிஷிகள், அவருடைய மனம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது பாலைவனம். அதாவது ஆவரும் இருவினை செத்து தள்ளலும் மூவகை பகையாளர்கள். நம்மை உயர்ந்த நிலைக்கு செல்வது மூன்று வகைப்பட்ட அரண். அதாவது அதுதான் நம்மளை தடுக்கிறது. காமம், வெகுளி, மயக்கம் என்கிற இந்த மூன்றையும் கடந்தவர்கள். பிரணகோடியா, அதாவது இருவினை செற்று தள்ளினவர்கள். அதேபோல மூவகை கடந்து முத்தியில் போவது, அதாவது முக்தி திசையில் இருக்கக்கூடிய ஒரு முக்தனானவன். இந்த ஐம்புலன்களை அடக்கி, இந்திரியங்களை அடக்கி, மனதை அடக்கி, எப்படி மனசு உலக விஷயங்களிலே பற்றற்று போகுமோ அதுபோல இருந்ததுதான் இந்த பாலைவனம். அப்ப பாவையர் மனமும் பொன்னிலை பாவையர் மனமும் போல் பசையும் அற்றதே. அதாவது இந்த அதுக்கு அழகா பாவையர் மனம் பொன்விலை பாவையர் போடுறோம் கம்பன். அது பொன்விலை பாவையர். அந்த காலத்து காசு கொடுத்துட்டு இன்பத்தை போராடணும், ஒரு உலகம் போடணும். அவர்கள் மனம், அவன் யாரான என்ன கையில பய செல்வம் அடியான். அந்த மாதிரி இந்த பாவையர்னா யார் தெரியுமா? பொன்விலை பாவையர். என்ன அழகான வாழ்க்கை போறான். பொன்விலை பாவையர் அப்படின்னா பொன்னையும் பொருளையும் விளையாக பெற்று கொண்டு ஆண்மகனை வசப்படுத்துபவர்கள். அப்படிப்பட்ட அவருடைய மனம் சொல்றாரு. எப்படிப்பட்ட பெண்கள் இந்த பெண்கள் அதாவது காசையோ பொருளையோ பெற்றுக் கொண்டு இவனை உதாசீனப்படுத்துவார்கள். இவனை காட்டில் இன்னொரு செல்வந்தன் வந்தால் இவனை மறந்து விடுவார்கள், இவனை தள்ளி விடுவார்கள். வாசலை திகழாத முன் பண்டிதம் அனவாரும் ஆயவாய் அமுதம் உண்டாரும் ஒக்காரும் ஒக்க உரை திருவி பண்டகா உண்ணி தள்ளி நடவாம் பண்டபாடும் தமிழாயான் வணங்குதுமே. அந்த மாதிரி இவர்கள் பொன்விலை பாவையர் மனமும் போர் பசையும் அற்றதே. அந்த பாலைவனத்துக்கு போனால் அப்படி ராமன் முனிவன் பேச்சு கேட்டு நடத்தும். சரி சுவாமி, இப்ப வனவாசத்துக்கு காட்டுக்கு வந்துட்டோம், நாங்கள் என்ன பண்ணணும்? ஒரு சாதாரண விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து என்ன சொல்றாங்க? தாயும் நீ தந்தையும் நீ சொல்றானா? தேவரினுடைய வார்த்தை அடியனுக்கு தேவதை போல, அடியனுக்கு வேதம் போல. நம்முடைய பூர்வாச்சாரியர் சொல்றார், ஆச்சாரியன் சொல்லும் சுதியா. நீ நல்லாரு அப்படின்னு ஒண்ணும் வச்சுக்கூடா, நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் நல்லா சொல்லும் அவரு சுதியா சொல்லிதான் வேதம். அதுபோல வேதமென கொடு செய்கிறோ அறம் செய்யும் அடியாங்கள் செய்யத்துக்கு நியமிக்கணும் அப்படின்னா விஸ்வாமித்திர மகளிடம் பிரார்த்தித்தார். முதல் விஸ்வாமித்திர சிஷ்யனாக ஆனான். இப்போ தாடகை வர பெருசா சொல்லல, கங்கராமத்தில் சில ஸ்லோகங்கள் தான் எடுத்திருக்கேன். கரிய செம்மல் அதாவது சக்கரவர்த்தி திருமகனுடைய அமபிரானுடைய கருப்பாக கருநீல வண்ணமுடைய இந்த அமபிரானுடைய சுடுசரம் அந்த அம்பு எய்தானது எப்படின்னா சொல்லுக்கும் கரியாவேக சுடுசரம். சில பேருடைய வாயில நம்ம விழக்கூடாது, சில பேர் வாயில நம்ம விழக்கூடாது. அந்த மாதிரி யாராலும் இருந்தா நம்ம ஒதுங்கி போயிடணும்.
ஏனால் அவர்கள் சொல்லுகின்ற சொல்லிருக்க அது நம்ம அம்பை விட நம்ம அம்பு மனசுல நம்ம பட்டுதுன்னா எவ்வளவு காயம் தருமோ அந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்துகின்ற சொல்லை சொல்லுவார்கள். அதுபோலே அமரனுடைய மனம் சொல்லுக்கும் கடியாக சுடுதான் கரிய செம்மல் அல்லோக்கும் கிராத்தினாள் அல்லோக்கும் அல்லோக்கும்னா அதாவது இவள் பெண் என்று பார்த்த உருவத்தால்தான் பெண், ஆனால் இவள் செய்கை அத்தனையும் வாக்குதமான ஆண்கள் போன்றவை. அல்லோக்கும் கிராத்தினாள் மேல் விடுத்தலும் பையலக்கும் கல்லோக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று. இந்த ராமபிரானுடைய பானம் இந்த சாலைகளுடைய இங்க இந்த பகுதியில புகுந்து இந்த பகுதி வழியா வெளியில போச்சு. ஒரு உயர்ந்த காவியம் சொன்னால் அந்த காவியத்துல செத்து போனாங்கிற வார்த்தை வரக்கூடாது, இறந்து விட்டான் என்கிற சொல் வரக்கூடாது. செத்து போனான், இறந்து விட்டான், உயிர் எய்தினான், உயிர் போச்சு, அந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் அது இலக்கணத்தோடு சேர்ந்த இலக்கியத்துக்கு வரக்கூடாது. உயர் காப்பியம் உயர் நாயகன் நடையுயர் நாயகன் என்றால் தொடங்கும் போது ராமாயணம் தொடங்கும் போது நடையுயர் நாயகன், அதாவது இந்த உலகத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று நடையிலே உயர் நாயகன். அந்த நடையுயர் நாயகன் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீரங்கம் நம்பெருமாள். நடை உயர் நாயகன் அது ஸ்ரீரங்கம் நம்பெருமாள். உள்ளே இருந்து கிளம்பி நீங்க பார்த்திருப்பேன், சேர்ச்சிருப்பேன். நாங்கள்லாம் ஒவ்வொரு ஈச்சா அனுபவிக்கிறதா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களும். அந்த பெருமாள் உள்ளே இருந்து கிளம்பும் போது சிம்மகதி, ஒரு சிங்கமானது எப்படி கிளம்புறதோ அது போல அந்த சிங்கம் எப்படி கிளம்பும் அதை ஆண்டாள் சொல்ல மாரிமலை முழிஞ்சு பாதுகாத்துல போலே சீரிய சிங்கம் அப்படி வெளியில வரும்போது சிம்மகதி, அதுக்கு பேர் சிம்மகதி. கதினா நடை. அப்படி வெளியில வரும்போது சிம்மகதி. அப்படி வெளியில இறங்கி அந்த படி இருக்கு, அந்த படி வழியா கீழே இறங்குவான். கீழே இறங்கி அப்படி ஒரு திரும்புவான். இங்க பாருங்க, எம்பெருமான கூறத்தாழ்வான் பரப்பாட்டுல நீங்க பார்த்தேன்னா ஒரு அற்புதமான விஷயம். நான் 2 நாளா செய்யிட்டேன், அங்கேயும் செய்யிட்டு அப்படி நேரம் வந்து 90 டிகிரி தான் கட்டு. இப்படி வளைஞ்சு போயெல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டா வந்து டைரக்ட் கட் 90 டிகிரி அப்படி ஃபுல்லா விட்டு அப்படி திரும்ப அழகு இருக்கு. அந்த திரும்ப ஒரு குளிக்க அப்படி ஒரு திரும்பி அப்படி திரும்ப அழகு. இந்த பக்கத்து பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் அந்த அனுபவம். எப்படி போவார், அப்படி போவார், இப்படி போவார். அப்போ கீழே இறங்கினோம்னு அந்த கண்ணாடி இடம் ஒண்ணு இருக்கு. அந்த கண்ணாடி பெட்டகம் இருக்கு. அது வரைக்கும் வீடு கொண்டு நடக்கிறது ரிஷபகதி. நல்ல காளை மாதிரி நடப்பார், தும் 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 நடப்பார் அந்த நட. சரி, அது முடிஞ்ச உடனே சேனை முதலியார் சன்னதியில சேனை முதலியாருக்கு மரியாதை ஆகி அப்படி திரும்பி இன்னொரு கண்ணாடி இருக்கு, சித்திரம் இருக்கு, பிம்பம். அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கண்ணாடி இருக்கு. அங்க நடக்கும்போது கஜகதி, யானை போல நடப்பான். யானையானது எப்படி திமிர் கொண்டு மதம் கொண்டு திரிந்த யானை எப்படி நடக்குமோ அப்படி நடப்பான் கஜகதி. சரி, எல்லா உற்சவங்கள்லாம் முடிச்சு புறப்பாடெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி உள்ள போகும்போது பாம்பானது எப்படி புற்றுக்குள்ளே போகிறதோ அதுபோல வளைந்து கொண்டே போவான் சர்ப்பகதி. அவன் 4 கதி பெருமாள் நம்பெருமாள். இவர் 4 கவி பெருமாள் ஆசிரியரி விஸ்தாரகவி முதலகவி அப்படியே சிவகவி என்று சொல்லுவாங்க. அதுபோல 4 விதமான கவித்துவம் உடையவன் யார்? திருவிளையாடல். 4 விதமான நடை உடையவன் அவன். அப்போ இந்த நடையுடைய நாயகன் ராமபிரானுடைய பானம் அப்படி மாறுபடப்பட்டு இறந்து போயிட்டான். விஷயம் அதுதான், இறந்து போயிட்டாங்கிற விஷயம். ஆனால் அது அர்த்தம் மட்டும் வரும். ஆனா என்ன சொல்றா கம்மன் கல்லா பொருளற்கு நல்லோர் சொன்ன பொருள் போயிற்றே. கல்லா புல்லர்
கல்லாப்புள்ளர்னா சில பேர் இது வரைக்கும் சில சமயம் சில எல்லா இதுலையும் போட்டு கல்லாப்புள்ளர்னா படிக்காதவர்களுக்கு யார் என்ன உபதேசம் பண்ணாலும் அது எடுபடுமா? படிக்காதவன்ட்ட என்ன உபதேசம் பண்ணாலும் எடுபடுமா? எடுபடாது. ஆனால் எடுபடுது எங்க அர்ஜுனனுக்கு எங்க உபதேசம் பண்ணா? எங்க போர்க்களத்துல சண்டை நடக்கிற இடத்துல போய் உபதேசம் பண்ணலாமோ? ஆனால் பண்ணான். கடைசியில கண்ணனே நொந்து போனான். உனக்கு போய் நான் சொன்னேன் பார் அப்படியே திருப்பி ஒரு வாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு சரணாஸ்லோகம் சொன்னான். இத்தனை வாட்டி சுருக்கி காட்டலான்னு ஒரு வைபவமா சொன்னான். அப்போ கல்லாப்புள்ளர்க்குன்னா படிப்பறிவில்லாதவர்களுக்கு நல்லோர் சொன்ன உரை நல்ல உபதேசம் பண்ணா அது எதாவது எடுபடுமா? அவ கேட்பாளா? கேட்க மாட்டா. கேட்க மாட்டா. அது பிறந்த சுபாவம் கேட்க மாட்டா. உள்ளே போன மருந்து கேட்க கூடாது. அப்படி ஆனால் இவ்விடத்து கல்லாப்புள்ளருக்கு தைவு கோபாலகிருஷ்ணாச்சாரியார் உரை எழுதின ஆசிரியர் இந்த கம்பராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார். தைவு கோபாலகிருஷ்ணாச்சாரியார் அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த கல்லாப்புள்ளர்னு சொன்னா படிப்பறிவில்லாதவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னால் படிப்பறிவு என்பது ஒரு தகுதியே தவிர அது ஒரு குணம் இல்லை. படிப்பறிவில்லாதவனை பார்த்து நம்ம எழுதமா பேசணும். படிப்பு இருக்கவங்களுக்கு அறிவு இருக்கான்னு சொல்லணும். ஆனால் இவ்விடத்துல அது அர்த்தம் அல்ல. அப்போ கல்லாப்புள்ளர்னு சொன்னால் என்ன சொன்னாலும் அடங்காத பிடாரி சொல்லணும் இல்லையா? எவ்வளவு சொன்னாலும் அது கேட்காது. அப்படியேதான் பண்ணும். 1000 முறை சொன்னாலும் 8000 முறை சொன்னாலும் அது அடங்கா பிடாரி நம்ம சொல்லுவோம். அந்த அடங்கா பிடாரி தான் இங்க கல்லாப்புள்ளருக்கு. ஒரு தரம் சொல்லலாம், 2 தரம் சொல்லலாம், 3 தரம் சொல்லலாம், 4 தரம் சொல்லலாம். இப்படி சொல்லிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு என்ன நமக்கு விருப்பம் இனிமேல் சொல்லாது. இது சொன்னாலும் என்ன சொன்னாலும் இதுக்கு ஏறாது, ஏறினாலும் நடக்காது. தெரிஞ்சு போச்சு நமக்கு. அதனால நம்ம அடங்கா பிடாரி இதுக்கு தான் சொல்லி சண்டை போட்டு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்காக பேசாம இருந்துடலாம். அதான் கல்லாப்புள்ளர்க்கு நல்லோர் உரை போலே போயிற்றன்றோ. இந்த தாடகை அப்படி தாடகையுடைய யாகம் முடிந்தது. தாடகையுடைய வதம் முடிந்தது. விஸ்வாமித்திரருடைய யாகம் வேள்வி காத்தார். 7 நாட்கள் வேள்வி காத்தார். இந்த 7 என்பது எல்லாத்திலுமே வருது. இந்த ராமன் சுக்ரீவனுக்காக 7 மகாபாரதம் சென்றான். 7 மரங்களை துளைத்தான் அங்க பாக்குறோமா? அதற்கு பிறகு அவன் வசிக்கின்ற ஊர் 7 பிரகாரமா கொண்டல் வண்ணனை கோவனாய்கள் வெண்ணையுண்டவாய் சக்கரவர்த்தி திரும்ப அன்னசாசனங்களை வெய்யுண்ட தேத்தி அதுல எங்க இருக்கான்? அப்படி இந்த 7 விதமான விசேஷம் சொல்றார். மாமுனி வேள்வி காத்தது. மாமுனி வேள்வியை காத்தான். எப்படி 7 நாட்கள் காத்தான். ஆனால் 3 நாள் கம்மன் காத்துதான் 7 காக்கரி 2 நாள் 3 நாள் 6 நாள். அதாவது ஒரு நாள் தாடகை வந்தாள். அந்த தாடகையை பத்தி வரலாறுகள்லாம் தெரிஞ்சுட்டான். இவள் எப்படி தாடகையான ஆனாள் அதெல்லாம் தெரிஞ்சுட்டான். மாரீச்சன் சுபாகு அதெல்லாம் தெரிஞ்சுட்டான். ஆனால் யுத்தம் 6 நாள் சேர்த்து தொடக்கமே சேர்த்தோன்னா 7 நாள் திருவாய்மொழி 7 நாள் உற்சவம் சொல்றோம். திருப்பல்லாண்டு தொடக்கம் 7 நாள் உற்சவம் சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? 7 நாள்னா திருப்பல்லாண்டு தொடங்கி 7 நாள் அப்படின்னு அர்த்தம். அதுபோல 2-3 நாள் அது எப்படி விண்ணார் காக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மைந்தர் மண்ணின் மைந்தர்கள் மண்ணை காக்கின்ற மண் அதாவது அயோத்தி முதலான மண்ணை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் யார்? தசரதனுடைய பிள்ளைகள். மன்னன் என்ற இடத்துல தசரதனை சொல்லுது. மன்னன் மைந்தர்கள். இதெல்லாம் முக்கியமான விஷயம். ரொம்ப அருமையான விஷயம். கண்ணின் இமயன கண்ணை காக்கின்ற இமயன் காத்தனர். கண்ணை காக்கின்ற இமயில் காத்தனர். எப்படின்னா ராமபிரான் நிற்பான். லக்ஷ்மணன் சுத்தி வருவான் ஏகசாலையா. லக்ஷ்மணன் நிற்பான். ராமபிரான் சுத்தி வருவான். அது எப்படி இருந்ததுன்னா கண்ணின் இமயை நல்லா கவனியா. இதெல்லாம் கிடைக்கக்கூடாத விஷயங்கள், கிடைக்காத அற்புதமான விஷயம். கண்ணின் இமயனா அப்படின்னா கண்ணை இமையோல் காத்ததுன்னு நமக்கு தெரியும்.
இந்த ரெண்டு பேருக்கு என்ன வேலை? ஒருத்தருக்கு இனிமே கண்ணீரே காக்குது, ரெண்டு பேருக்கு இல்லையா? நீங்க கண்ணாடியை போய் பாருங்க, இல்ல இங்க முயற்சி பண்ண வேண்டாம், கண்ணாடியை போய் முயற்சி பண்ணி பாருங்க. கீழ்மை நகரவே நகராது. கீழ்மை என்ன பண்ணி பாருங்க, கீழ்மை நகராது. இந்த மேல்மைதான் வந்து கீழ்மையோடு ஒட்டு பிரியும். கீழ்மை நகரவே நகராது. மேல்மைதான் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, தூக்கம் வந்தாலும் சரி, இங்க பார்க்கலாம். அதை அப்படியே தூக்கம் வந்தாலும் சரி, அது எப்படின்னா இந்த கீழ்மை நகராது, மேல்மை வந்து மூடிக்கொள்ளும். மூடிக்கிறதுல மேல்மைக்கு மட்டும்தான் உண்டு. அதுபோல கீழே அமபிரான் நிற்பான், லக்ஷ்மணன் சுத்தி வருவான். லக்ஷ்மணன் நிற்பான், அமபிரான் சுத்தி வருவான். அப்ப கண்ணின் இமையன கீழ்மை கீழ்மேல் இமையன காத்தார். அதற்கு பிறகு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மேல் இமை ஆனாகவும் கீழ்மை லக்ஷ்மணனாகவும், கீழ்மை லக்ஷ்மணனா கீழ்மை ராமனாகவும், ராமனாகவும் மேல் இமை லக்ஷ்மணனாகவும் சுத்தி வந்தார்கள். இமைய அந்த தாரகையை வலம் பண்ணி முனிவர் வேள்வியை காத்து, மாமுனிவன் வேள்வி காத்து. சுவாமி ஆழ்வார் பாசுரங்கள் மாமுனி மாமுனியினர் இந்த இடத்துல சொல்றார், மாமுனி கொடர்ந்த கங்கையின் கரையில் தயாச்சிராமத்துள்ளானே என்று ஒரு பாசுரம் உள்ளது. மாமுனி உணர்ந்த இந்த இடத்துல மாமுனி உணர்ந்தா பரதன் கொணர்ந்தா என்று அர்த்தம். பாரதம் இப்படி வந்து கங்கையை எப்படி கொண்டு வந்தா, மாமுனி கொடர்ந்த கங்கையின் கரையில் தயாச்சிராமத்துள்ளானே. அவ்விடத்துல நம்ம பிள்ளைவாச்சு நம்மளை வியாக்கியானம் காட்ட. அப்ப இருவரில் ஒருவனை இந்த ரெண்டு பேரும் பிள்ளைகள் ஜடாயு மாரீச்சன். மாரீச்சன் அதுக்கப்புறம் சுபாபு. இந்த சுபாபு மாரீச்சன் ரெண்டு பேர் இருந்தாரா? இந்த ரெண்டு பேர்ல ஒத்தனை ஓட விட்டான். மாரீச்சனை ஓட விட்டான், சுபாபுவை அழித்தான். ஏன் மாரீச்சனை அழிச்சிருக்க வேண்டியதானே? இவன்ட பானம் இல்லையா, இல்ல சக்தி இல்லையா அப்படின்னா அந்த கோர்ட்ல கேஸ் தண்டனை வந்து நீதி வெளியில சுத்து. ஒருத்தர் கொலை பண்றான், ஒருத்தனுக்கு பெயில், ஒருத்தனுக்கு ஜெயில். இந்த பெயில் இருக்கிறவன் என்னைக்கு சுதந்திரமா இருக்கலாம், ஆனா என்னைக்கு அவன் தலைமையில கொக்கி முழு தெரியாது. அதுபோல மாரீச்சன் என்ன பண்ணா, நீ போ, எனக்கு காரியத்துக்கு பின்னாடி ஒரு காரியத்துக்கு ஆகணும், ஆகையால நீ போ அப்படிப்பட்ட மாரீச்சன் இந்த சுபாவை கொன்றான். பிரயோஜனம் ஆகாது, யாரையும் பிரயோஜனப்படாதீவான். அதுக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான். எதுக்குமே சொல்ல இல்லையா, அதுக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான், சொல்லமா இல்லையா? அதுபோல சுபாவு சரிப்பட்டு வரமாட்டான், முடிச்சான். மாரீச்சன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு மாரீச்சனை விட்டான். அப்படியாக கடந்து விஸ்வாமித்திர யாகம் காத்து அந்த ஜனகர அந்த அகலிகை சாபம் தீர்த்தான். அடுத்த கட்டம் அகலி சாபம் தீர்த்தான். அகலிகை எப்படிப்பட்டவள் அத கம்பன் காட்டுகிறான். தூய தூய சிந்தையவள், தூய சிந்தையாய் இருந்தாள். தூய சிந்தை, நல்ல உயர்ந்த குணத்தோடு இருந்தாள். நல்ல தூய சிந்தை. ஆனால் அந்த தூய பால் ஒரு சொட்டியான கலந்ததானால் எப்படி விஷமாகி விடுமோ, அதுபோல இந்த இந்திரனுடைய இச்சையினாலே இந்த அகலியை சற்று தளர்ந்தாள். தூயவள் தீயவள் ஆனாள். அப்போ அந்த கௌதமன் தான் ஜனகவனத்திற்கு இங்கே ராமவனத்திற்கு எப்படி வசித்தோமோ அதுபோல ஜனகவனத்திற்கு சதானந்தங்கிற ஒரு ரிஷி. அந்த சதானந்தனுடைய அப்பாதான் இந்த கௌதம அகலிகை. இந்த அகலிகையுடைய சாபம் தீர்த்தான். அந்த அகலிகையானது ஜனக மகாராஜனுக்கு அகலியுடைய பிள்ளை, சதானந்தன். சதானந்த முனிவரின் தாயார் கௌதமனிவரின் மனைவி. அப்படி அகலியை சாபம் தீர்த்தான். எப்படி? கண்ட கல்மிசை காகுத்தன் கடல் கதுவ காகுத்தன். அந்த ககுத்த வம்சம் சூரிய குலத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. இந்திரன் காயாக ஆகி அதன் மேலே போரிடும்படியான ககுத்தன். ககுத்தன ககுத்த அப்படின்னா அது காளை சொல்லும்.
அதிலே மேலே ஏறி ககுத்தன் இந்திரன் காளையாக மாறி அந்த அரசரை தன் மேலே ஏற்றிக் கொண்டு யுத்தம் புரிந்தனால இந்த வம்சத்துக்கு காகுத்தன் நம்பியே ஆழ்வார் காட்டணும். காகுத்தன் எப்பொழுதுமே ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததானால் ஒரு கால் கூட வரும். ஒன்றிலிருந்து ஒரு கால் கூட வரும். ஜனகன் ஜனகன் அவனுடைய பொண்ணு ஜானகி. ஜனகன் பெண் ஒரு கால் போட்டா ஜானகி. தசரதன் அவருடைய பிள்ளையாக தாசரதி. அதே வசுதேவன் வசுதேவனுக்கு ஒரு கால் போட்டா வாசுதேவன். வசுதேவஸ்ய அபத்யம் வாசுதேவஹ. அதுபோல மிதிலநகரத்திலே இருந்த வனவள் மைதிலி. இப்படி எல்லாத்தையும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுபோல ககுத்த வம்சத்திலே வந்த கண்டகல் இசை காகுத்தன் கடல் துள்ளார். அந்த கிண்ணருடைய சிறிய துகள் அந்த கால் மேலே பட முண்டகேரமை மயக்கர வேறுபட்டுருவம். அந்த ஏற்கனவே கல்லூரமாக இருந்தவள். இது கம்பராமாயணம். வால்மீகி ராமாயணத்திலே சில இடங்களிலே சில பகுதிகளிலே வால்மீகி ராமாயணத்திலே சில இடைச்சொல்கள் இருக்கு. சில பாசுரங்கள் பாடல்கள் இடைச்சொல்கள் பண்ணிப்பா வால்மீகி ராமாயணத்துல இருக்கலாமோ. கம்பராமாயணத்தில் நிறைய இடைச்சொல்கள் இருக்கு. அதுல சொல்ற அந்த இந்திரனே ஆசைப்பட்டான் என்று மயங்கிய மயக்கம் தீர்ந்தது. வேறுபட்டு உருவம் கொண்டு பெருமானுடைய திருவடிகளை கூடியதொப்பா. அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் புகழ்னாலே தான் பெற்ற சாபம் நீங்கியது. அவள் தூயவனானால் அப்ப அந்த திருவடியை திருவடியை வணங்கினால் பண்டை வண்ணமாய் நின்றனள் மாமுனி வழிபார். பண்டை வண்ணமாய் ஏற்கனவே இருந்த உலகத்தோடு முனிவன் யார் முனிவன் மாமுனி வழிபான். அந்த மாமுனி கௌதம மகரிஷியை வரவழைத்தான். அவர்கள் கையில இவள் ஒப்படைத்தான். அண்ணாமொழியும் இங்கே திருவடிப்பட்டு அமிர்தானுடைய திருவடி புகழ்பட்டு ஒரு பெண் பழைய உருவத்தை பெற்றாள். இதே காரியத்தை ராமஞான சீதைக்கு சீதைக்கு என்ன பண்ணா அடிக்கடி பிரவேசம் பண்ணணும். ஏன் தன்னுடைய திருச்சோடு எடுத்து அவர் தூய்மை தெரிஞ்சு விடாதா? ஆனால் அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன். அதுபோல இப்படி இந்த பாடம் ரொம்ப முக்கியம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமினி மத்தோர் உயர்வண்ணம் உருவதுண்டோ. இது கம்பன் பாடல். இந்த வண்ணம் வண்ணம் என்கிற சொல். இந்த வண்ணம் இதற்கு இரண்டு அர்த்தம். ஒன்று சுபாவம்னு அர்த்தம், மற்றொன்று நிறம்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் அகலியினுடைய கால் ராமனுடைய திருவடித்துகள் பட்டு இந்த என்னாச்சு? சமந்தினாலா இவ்வண்ண நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமின்னி இவனுடைய தடிகள திருவடிகளை தவிர வேறு கதி இல்லை. மற்றோர் உயர் வண்ணம் உறவதுண்டோ. மைவண்ண தரக்கி போரில் யாரு தாடகை மைவண்ண தரைக்கு போரில் மலைவண்ண தன்னாலே. சேலத்துல சொன்னேன் 200 பேர் தமிழ் புலவர்கள். அதுல கிட்டத்தட்ட 50 பேர் தமிழ் புலவர்கள். இவ்வளவு கம்பராமாயணத்தை நான் சொல்றதுதான் விஷயம். அவன் சொல்றது பெருசு. தமிழ் புலவர்களா இருக்கிறவா. ஆனால் நான் இப்படி வேகம் போட்டு கம்பராமாயணம் சொன்னா அதுக்கு மலைவண்ண தன்னாலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். மிதிலநகரத்திலே போய் சீதையை பிடித்த பின்பு சீதையை கைபிடித்த பின்பு காட்டுகின்ற ஒரு பாடம். இந்த வண்ணம்ங்கிறது சொல்றேன். இந்த வண்ணம் என்கிற சொல் எத்தனை உபயோகப்படுத்துற இந்த பாட்டுல? ஐவண்ண தரைக்கு போரில் மலைவண்ண தன்னை உன் கைவண்ணம் அங்கு கண்டு கால்வண்ணம் இங்கு கண்டேன்.
கால் அரை முக்கால் ஒண்ணு அந்த கால் இங்கே இன்னொரு கால் எங்கே இன்னொரு கால் எங்கே இன்னொரு கால் எங்கே 4 கால் சொல்ல வேண்டாமா அந்த 4 கால் அங்க வரும்போது சொல்றேன் அப்போ ஒரு கால் இங்க சொல்லிட்டேன் அப்புறம் கால் சொல்றா கால்வண்ணம் இங்கு கண்டேன் அதாவது இந்த பாருங்க கைவண்ணம் அங்கு கண்டேன் தீயோரை கடிந்தான் எங்கே நல்லா பாருங்க ராமபிரான் மிதிலாநகரத்திற்குள்ளே நுழைந்த பிறகு சீதையை கல்யாணம் பண்ணுவதற்கு பிறகு 3 பெண்களை சந்திக்கிறான் ஒத்தி தாடகை அவள் கொடியவள் தலை பெற்றாள் இன்னொருவள் அகலியை தப்பு செய்து உணர்ந்தவள் ஆகையினாலே அவள் தப்பாள் அவள் திருந்தப்பட்டாள் ஒருவனுக்கு தாடகைக்கு வாழ்க்கையை முடித்தான் ஒருவனுக்கு வாழ்வை கொடுத்தான் அகலியை இன்னொருக்கு வாழ்க்கையே கொடுத்தான் என்ன அழகான ஒரு கற்பனை இவளுக்கு வாழ்வை முடித்தான் இவளுக்கு வாழ்வு கொடுத்த அகலியைக்கு அவளுக்கு வாழ்க்கையே கொடுத்தான் யாரு சீதா பிராட்டிக்கு அதுதான் இவள் கைவண்ணம் அங்கு கண்டேன் ஏன்னால் இந்த வண்ணம் என்கிற சொல் யார் எடுத்தா கண்டா இது யார் எடுத்திருக்கா திருமலையாளர் எடுத்திருக்கா திருநாடகத்திலே இங்கே இருவதாய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் மலரும் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அவரே அவண்ணத்தவர்கள் கண்டலும் தோழி அவரே நஞ்சியோமே போனார் யாரு இந்த போனார் அந்த இந்தளூர் போய் எம்பெருமானே நீர் என்ன கலர் இல்ல என்ன சுபாவம் காட்டீர் எம்பெருமானே எல்லா அடியாரும் ஒக்க எண்ணியிருந்தீர் அடியீரை அல்லார் அறிவீர் தீரார் அறிவீர் இதெல்லாரும் ஈரே அறியோ எல்லாம் தெரியும் ஆனால் உன்னை பிரிந்து உன்னை பிரிந்து ஒரு பெண்மையை கட்டப்பட முடியாதா ஈரே அறியீர் இந்த ஊரிலே அப்படி எவ்வண்ணம் என்ன காட்டீர் என்ன சுபாவம் காட்டும் அப்படி சொன்னா உடனே அங்க வந்து யாரு ஓய் கதவு மூடிடு ஆக நீ வாயிலே போகிற அழக கட்டி ஈயாடு அப்படி விட்டான் அந்த வண்ணத்துக்கு பதில் சொன்னா யாரு அப்போ இந்த வண்ணம் அப்போ என்ன சொன்னார் ஓய் யார்கிட்ட போய் கேட்கிற தெரியாத ஆட்ட சொல்ல தெரியாத கதவு மூடி நாட்டு போய் கேட்கிறீங்க நான் சொல்லுவா பொய் வண்ணம் மாதத்தி உலகெங்கும் செலவைத்து ஈ வண்ணம் நிறைந்தவர்க்கு ஈரின் தகவலை அங்கே யார் யார் எம்பெருமானை உடவாறு தொழுகிறாரோ அவர்களுக்கு உண்மையாக இருப்பான் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் உயராகும் உடனே தொழுவார்க்கெல்லாம் பொய்வண்ணம் மாத்தகத்தி உடனெங்கும் செலவைத்து அப்படி சொல்லணும். அப்போ இந்த அவ்வண்ண வண்ணனை அவ்வண்ண வண்ணனை எவ்வண்ண வண்ணனை இந்த அளவுரிய யார் காண யார் வண்ணத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது அணியில் தென்னரங்கத்தே இந்த திருநங்கத்தை கண்டேன் என்று திருமங்கையாழ்வார் சொல்றார். இப்படியாக இந்த இதோடு முடிந்தது அந்த விஸ்வாமித்திர யாகம் காத்தவன் சாபம் தீர்த்தான். அங்கிருந்து செய்தி வந்தது மிதிலாநகரத்தில் இருந்து இந்த மாதிரி கன்னியாசுல்கம் வைத்திருக்கிறார். அவர் மிதிலாநகரத்திலே சீதைக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவரையே சொல்ல வந்தார்கள் தூதுவர் வந்தார் என்பார் தூதுவராக. ஆகையினாலே எப்படி வந்தார்